தாவேகா தலைவர் விஜயை வெளுத்து வாங்கியிருக்கிறார் பாஜகவினுடைய பிரமுகர் சரத்குமார் அவர்கள். தாவேக்காலாம் ஒரு கட்சியா, விஜய் எல்லாம் ஒரு தலைவரா, இந்த தேர்தலில் தாவேக்காவுக்கு எதிராக நான் பிரச்சாரம் பண்ணுறேன் அப்படின்னு அதிரடியான பல விஷயங்களை பேசியிருக்கிறார்கள். தாவேக்கா ஒரு அரசியல் கட்சி தான் எல்லாரையும் நம்ப வைக்கிறதுக்கு விஜய் என்ன செய்ய போகிறார் அப்படின்னா, அவர் கையில் வேறு ஒரு ஆயுதத்தை எடுத்திருக்கிறார். இது வரைக்கும் தமிழ்நாட்டில் எந்த ஒரு அரசியல் கட்சியும் செய்யாத ஒரு விஷயம். வேட்பாளர்களோடு தலைவர் ஃபோட்டோ ஷூட் அப்படின்னு அறிவிச்சிருக்கிறாரு. என்னங்க இவர் இந்த கல்யாணம் வளையகாப்புன்னு விசேஷத்துக்கெல்லாம் போய் இந்த ப்ரீ வெட்டிங் போஸ்ட் வெட்டிங் இந்த மாதிரி எதுவும் இன்ட்ரெஸ்ட் வந்துருச்சா, புதிய பிஸ்னஸ் வந்து லான்ச் பண்ண போகிறாராங்கிற மாதிரி அரசியல் அப்படிங்கிறத தாண்டி சமூக வலைதளங்கள் அவருக்கு மீதான விமர்சனங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறது. விஜய் அவர்கள் முதல்ல வெளியவே வரப்போறதில்லை, அவர் வந்தால் தானே பிரச்சாரம், நீங்கள் என்ன இதெல்லாம் கேட்குறீங்கன்னு இன்னொரு தரப்பினர் இது எல்லாவற்றையும் தவறு அல்லது பொய்யின் உடைக்க வேண்டிய கட்டாயத்தில் விஜய் இருக்கிறார். என்ன கணக்கோடு களமிருக்கிறது தமிழக வெற்றி கழகம்? 234 வேட்பாளர்களுடைய அஃபிடவிட்டும் கட்டாயம் ரிஜெக்ட் ஆகாமல் போய் சேருமா? என்ன நடக்க போகிறது? அலசுகிறது இந்த செய்தி தொகுப்பு. நடிகர் சரத்குமார் அவர்கள் பாஜகவில் எனக்கு வந்து மரியாதை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து தாவி திமுகவுக்கு வரதாக எல்லாம் பேச்சுக்கள் வந்து உலவி கொண்டிருந்தது. இன்னைக்கு வெடித்திருக்கிறார் தாவேகா கட்சி தலைவர் விஜய்க்கு எதிராக. இன்னும் தாவேகா கட்சி அடுத்த கட்ட நடவடிக்கைகள்லாம் படு தீவிரமாக எடுத்திருக்கு. எந்த அரசியல் கட்சியும் செய்யாத வேலைகளை அவங்க செய்ய போகிறாங்க அப்படிங்கிற தகவல்கள்லாம் வந்துட்டு இருக்கு. பயிற்சி முகாம் எல்லாம் தொடங்க போகிறாங்க அப்படின்னு எல்லாம் சொல்லப்படுகிறது. என்ன நடக்கு உண்மையில்? ஆரம்பத்திலேருந்து நீங்கள் விஜய் கட்சி ஆரம்பித்ததுலேருந்தே தொடர்ந்து சில விஷயங்கள் கசிய விடப்பட்டுக்கிட்டே இருந்துச்சு. என்னென்னா, வெவ்வேறு கட்சியில் இருக்கும் சினிமா பிரபலங்கள் முதல்ல என்ன சொன்னாங்க, குஷ்புக்கும் அண்ணாமலைக்கும் நடுவில் சண்டை வந்தது. அண்ணாமலை ஆதரவாளர்கள் குஷ்பு ஒரு பேட்டி கொடுத்தாங்க, அண்ணாமலைக்கு பின்னெல்லாம் நீங்கள் கட்சியை பார்க்கக்கூடாது. என்ன கேட்டிங்கன்னா, தமிழிசைக்கு முன் தமிழிசைக்கு பின்னு சொல்லலாம். அண்ணாமலைக்கு அந்த பதவி கொடுத்தாங்க, அவர் ஒரு தலைவராக இருந்தாரே தவிர அவர் நல்லா வளர்ச்சின்னுலாம் அப்படி நான் சொல்ல மாட்டேன்னு ஒரு கருத்தை சொன்னோம். பதிலுக்கு இவங்கெல்லாம் விமர்சனம் பண்ணாங்க. குஷ்பு தாவேகாவுக்கு போக போகிறார், அதற்காகத்தான் இந்த சண்டை போடுகிறார்னு. இப்போ சரத்குமார் நேற்றைக்கு பாஜகவுக்கு எதிரான கருத்துக்கள்னே தவறு. ஆனால் சரத்குமார் அந்த வகையில் ஒரு அரசியல்வாதியாக இருந்திருக்கிறார். எந்த பிரச்சனையும் இல்லாத இருக்க சண்டேல அந்த நியூஸில் என்ன கிராப் பண்ணுறதுங்கிறது இருக்குல்ல. நடிகை காலையில் ஒரு கூட்டம் நடத்துறதுலேருந்து முன்ன மாலை வரைக்கும் அவர் தான் செய்தினா பாருங்களேன். அந்த வகையில் அவர் இது வரைக்கும் யாருமே அப்படி கேட்டிருக்க மாட்டாங்க பாஜகட்ட. நீங்கள் அந்த கட்சியில் இருக்கிறீங்க, கூட்டணியில் இல்லை, நீங்கள் என்ன சொல்கிறீங்க, மத்தியிலும் மாநிலத்திலும் நம்ம அதிகாரத்தில் பங்கு கேட்கணுங்கிறாரு. சார், நீங்கள் இந்த கட்சியில் இருக்க 10ஓட 11 தலைவர்கள் பல பேர் இருக்காங்க, அதில் நீங்களும் ஒருத்தர். எந்த பொறுப்புலையும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்களா நிர்வாகிகளாக? இல்லை இந்த எங்கள் மாநிலத்திலேருந்து தேசிய பொதுக்குழுன்னு அதில் மாவட்டத்துக்கு ஒரு ஆள் அனுப்புவாங்க, அதில் ஒரு வேளை அவருக்கு பொறுப்பு கொடுத்துருந்துருக்கலாம். அதை தாண்டி அவர் பெயர் எதுவும் கொடுக்காத சமயத்தில் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கேட்பேன்னு சொந்த கட்சியிலே கேட்கறது நமக்கு புரியல. ஆனால் அவர் அப்படிலாம் பேசினார். அந்த ப்ரெஸ் மீட்டில் தான் விஜய் அவர்கள் அப்படின்னும் போது தான் அதெல்லாம் ஒரு கட்சியே கிடையாது, அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. என்ன கேட்குறீங்க நீங்கள்? அவர் தலைவர் மாதிரி நடந்துக்கிறாரா? நான் இந்த எலெக்ஷனில் எடுத்து பிரச்சாரம் பண்ணுவேன், தமிழ்நாடு முழுவதும் பிரச்சாரம். என்னுடைய ப்ரைம் டைம் அவர் இந்த 96 2001 பீரியட்லலாம் அவர் பீக், அந்த எம்பியாக இருந்ததுக்கு பிறகு கட்சி ஆரம்பித்து எம்எல்ஏவானது, அந்த மாதிரி அந்த நாட்டாம படமெல்லாம் வந்த சமயங்கள்லாம் அரசியல்லையும் ஒரு பிரச்சாரத்தில் ஒரு பீக்கு போயிட்டு இருந்தாப்புல. அந்த காலகட்டத்தில் எப்படி ப்ரைமாக நான் பண்ணணும், அந்த மாதிரியான பிரச்சாரத்தை இன்றைக்கி பார்ப்பீங்க அப்படின்னுட்டு பேசியிருக்கிறாப்புல. ஏற்கனவே இப்போ தான் ரஜினி ஃபேன்ஸோட சண்டைலாம் முடிஞ்சுது. சூப்பர் ஸ்டார் முடிச்சு சுப்ரீம் ஸ்டார் ஃபேன்ஸுக்கு இந்த பக்கம் ஏதோ அடுத்த சண்டையா ஆதவர்ஜுனா நம்ம இவரை இழுக்கவே இல்லையே, இவரா எதுக்கு சண்டைக்கு வராருங்கிற மாதிரி இவரை மட்டும்தானே விட்டு வச்சிருந்தோம் அப்படின்னு சொன்னாங்க. ஏற்கனவே அஜித்தை வந்து பிடிச்சு இழுத்தாங்க. அவர் இந்த வெளிநாடுகளில் போய் வந்து கார் ஓட்டிட்டு இருக்கிறாரு, நம்ம தலைவர் தான். இப்போ நேற்றைக்கு கொடுத்த ஒரு பேட்டியில் இல்லை நான் அஜித்தை சொல்லலைன்ட்டார் ஃபெலிக்ஸ். இது நான் பொதுவில் சொன்னேன், அஜித்தை குறி வச்சு சொல்லலை. அஜித் மேலே எனக்கு நல்ல மதிப்பு மரியாதை உண்டு. இப்போ வெளிநாட்டில் ரசிகர்களை கண்டுக்காமல் கார் ஓட்டுறது வேற யாரு? ஒருவேளை எதுவும் அமெரிக்க நடிகர்கள் அவங்க யாரு கார் ஓட்டுறா? ராக்கு, அர்னால்டு இப்படி எதையாவது இவர் சொன்னாரான்னு நமக்கு தெரியல. இவருக்கு என்னன்னா, இப்போ எல்லாருமே எதிராக கிளம்பிட்டு இருக்கிறாங்க. ஒன்று வந்து அஜித்தினுடைய ரசிகர்கள் களமாடிட்டு இருக்காங்க, இன்னொன்று சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வந்து எங்களுக்கு நாங்கள் பார்த்துக்கிடுறோம்டா இந்த எலெக்ஷனில் அப்படிங்கிற துணியில் தான் சமூக வலைதளங்களில் அவங்களுடைய போஸ்ட் எல்லாம் இருக்குது. அப்போது எல்லாரும் நமக்கு எதிராக கிளம்பிட்டு இருக்காங்களே அப்படிங்கிற ஒரு பதட்டத்தினுடைய அடிப்படையில் தான் இப்படி வந்து ஃபெலிக்ஸ் மறுபடியும் பேசி. அதாவது வழக்கமாக தேர்தல் என்பது தமிழ்நாட்டை பொறுத்தவரை சாதி ரீதியிலான பிளவுகள் அல்லது ஒரு பக்கம் அணி சேர்ப்பு அப்படிங்கிறது இருக்கும். பாஜக கொஞ்சம் காலூன்ற தொடங்கிய காலத்திலிருந்து மத ரீதியிலான திரட்சிங்கிறதையும் செய்கிறாங்க. இந்த முறை சினிமா ஃபேன் பேஸ் என்கிற மூன்றாவது அந்த கல்ட்டு வகையிலும்
அணி திரள்வதுங்கிறது உருவாயிருச்சோன்னு நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. அது ஏற்கனவே நடக்க தொடங்கிடுச்சு. இது போக இவங்க பராசக்தி படம் ரிலீஸ் ஆனதுக்கு சிவகார்த்திகேயனை கடிச்சு வச்சு சிவகார்த்திகேயன் ஃபேன்ஸ் வேற ஒரு பக்கம் இருக்காங்க. அதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா இவர் சொல்லுவார், நம்ம ஊருக்குள்ள வம்பிழுக்காத ஏரியாவே கிடையாதுன்னு. விஜய் அரசியலுக்கு வருவதற்கு முன்பாக எல்லா ஃபேன்ஸ்கிட்டையும் இவங்க சண்டை வாங்கியிருக்காங்க. ஏதோ ஒரு நேரத்தில் விஜய் படம் வரப்போ சூர்யா படமும் வந்திருக்கும். சூர்யா ஃபேன்ஸ் அன்னைக்கு கடிச்சு வச்சிருந்தாங்க. அது பாக்ஸ் ஆஃபீஸில் எவ்வளோ போயிடுச்சு அப்படின்னா பதிலுக்கு இவங்க இல்லை அதெல்லாம் பொய், எங்கள் தளபதி தான் பொய்யான தகவல். ஆமாம், இவங்களை இது சொல்கிறதெல்லாம் மட்டும் கரெக்டு. தாதாவர்ஜுனா போட்டார் பாருங்க ஒரு போர்டு, 1500 கோடி ரூபாய் சம்பாதிச்சிருக்குமா. ஜனநாயகன் வந்திருந்தா 1500 கோடி ரூபாய் சம்பாதிச்சிருக்கோம். 1500 கோடி இது வரைக்கும் வருது எந்த படமாவது 1000 crore கலெக்ஷன் வந்திருக்கான்னா பதில் இல்லை. 1500 கோடி சம்பாதிச்சிருக்கும். எந்த படம் சம்பாதிச்சிருக்கும்னா பகவந்த் கேசரியை வந்து வேக வேகமாக பார்த்தாங்கல்ல. இந்த திரைப்படம் வந்து அந்த இதனுடைய காப்பின்னு சொன்ன பிறகு எல்லா சமூக வலைதளங்களில் போய் பார்த்து அவங்களுக்கு வந்து மிகப்பெரிய சம்பாத்தியம் ஆகிப்போச்சு. இதற்கு பிறகு இந்த படத்தை கொண்டு வந்து ஓடுமா, அது எப்படி ரசிகர்கள் வந்து எதிர்பார்ப்பு. அது எலெக்ஷன் முடிச்சு வந்தா என்ன ஆகும்? நீங்க எலெக்ஷனுக்கு முன்பாக பார்த்தா ஒரு வேகத்துல ஒரு பிரச்சார படமாக தாங்க இருக்க போகுது. ஆப்வியஸா எல்லா வகையிலும் மோசமான கேடுகெட்ட அரசியல் நரிகளை ஓநாய்களை வேட்டையாடக்கூடிய அந்த ஏறத்தாழ அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மெசையாவாக வந்து இறங்குகிறார். இறை தூதருங்கிற ரேஞ்சுக்கு அவரை கொண்டு போய் வச்சுதான் பணம் எடுத்துருக்க போறாங்க. அந்த வேகம் இருக்குல்ல, அந்த வேகம் இப்போ இல்லை. இப்போ எப்படின்னு சொன்னா ஆர்த கஞ்சி பழங்கஞ்சி, அதுக்கு என்ன மதிப்பு இருக்குமோ அதுதான் இப்போ இருக்கும். சூடாக நீங்கள் ஆக்கி கொடுக்கறதுக்கும் அது தண்ணி ஊற்றி அடுத்த நாள் வச்சு அதை சிலர் விரும்பி சாப்பிட்றதுக்கும் வித்தியாசம் உண்டு. மிக நிச்சயமாக அந்த ஒரு சிக்கல் இருக்குது. இவங்க அதை நோக்கி போய் இப்படி ஒரு இடத்துல அவங்களாம் மாட்டிட்டாங்க. அதாவது இதெல்லாம் இப்போ ஃபேன்ஸாக சண்டை வாங்கினது இது நம்ம ஒரு பக்கம் வைப்போம். ஏன்னா இப்போ விஜய்க்கு ரொம்ப வெளிப்படையான ஆதரவு அப்படிங்கிறத தாண்டி தொடங்கியிருக்கார் வாழ்த்துக்கள்ங்கிறத விட பட்டும்படாமல் பேசுகிறது தான் பெரும்பாலும் நீங்கள் கருத்து கேட்டால் இருக்காங்க. அதை தாண்டி வேற ஒரு பக்கம் வந்தீங்கன்னா நேரடியான ஆதரவு அவருடைய நண்பர்கள் வட்டத்தில் இருக்கலாம். அதில் ஒரு சிலருக்கு ஒரு சீட்டு கொடுக்க போறாருன்னுட்டு அந்த ஊரில் வேலை பார்த்துட்டு இருக்க கட்சிக்காரங்களாம் இப்போ டென்ஷன் ஆகிட்டாங்க. இவர் நண்பரை கொண்டு வந்து இந்த ஊரில் எங்கள் ஊரில் சீட்டு கொடுப்பாருன்னா இப்போ நான் யார்? இவருக்கு ரசிகர் மன்றத்துலேருந்து அந்த காலத்துலேருந்து போஸ்டர் ஒட்டி சைக்கிளில் கொண்டு போய் படத்தோட அந்த இதை தட்டியை மாட்டி விட்டு கொண்டு போய் ஊர் ஊராக பாட்டை போட்டுட்டு போய் பண்ணவே நம்ம யார்? மாவட்ட செயலாளர்னு இப்போ தான் ஏதோ ஒரு வகையில் பொறுப்பு வாங்கியிருக்கோம். மாவட்ட அதாவது அதுக்கு வேற காசு கொடுத்துருக்கோம். அது ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. எவ்வளோ செலவு பண்ணி வந்திருக்கோம். திமுக அதிமுகவை பொறுத்த வரைக்கும் மாவட்ட செயலாளர்னா அவங்க எங்கள் எம்எல்ஏ கேண்டிடேட். அது வந்து இன்எவிட்டபிள், எப்பயுமே அது ஒரு இன்பில்ட்டு தான். இந்த மாவட்டம்னா இவர் தான் நிற்பாருங்கிறது, இல்லை இந்த தொகுதி வரதாங்கிறது ஏறத்தாழ முடிவாயிரும். கூட்டணி கட்சிக்கு போகிறதா அப்போ சில நெருக்கடிகள் சிக்கல்கள் வரலாம். அந்த ஒரு மாவட்டம்னா மாவட்டத்துக்கு உட்பட்டு வேறு அடுத்த பக்கத்து 2 சீட்டு வரைக்கும் அவர் சொல்கிற ஆள் தாங்கிற அளவுக்கு இருக்கும். இதெல்லாம் தாண்டி போகக்கூடிய சூழல். நீங்கள் மாவட்ட செயலாளர்களுக்கெல்லாம் சீட்டு கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க வெளிப்படையா புஷி ஆனந்த். நாங்கள் சொல்கிறவங்களுக்கு நீங்கள் ஓட்டு போடணும், வேலை பார்க்கலாம் அப்படிங்கிறது. அப்போ தளபதி பிரச்சாரத்துக்கு வர அதையும் சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும்போது தான் ஒரு புதிய திட்டத்தை அறிவித்திருக்கிறார்கள். அதாவது பார்த்தீங்க அப்படின்னா இந்த கோடை காலத்துலலாம் முன்னாடி எம்ப்ராய்டரி நாங்கள் சொல்லித்தரோம், தையல் சொல்லித்தரோம்னு எல்லாம் பேப்பரில் விளம்பரம் கொடுத்து கேம்ப் போடுவாங்க. அதாவது டைப் ரைட்டிங்லாம் கூட உங்களுக்கு அது ரெகுலராக கிளாஸ் போகணும். இது இந்த ஒரு வாரம் கேம்ப்பு, இல்லை வாரம் சனி ஞாயிறில் நீங்கள் மே மாதத்தில் 4 வாரம் வரணும் இப்படின்லாம் போட்டு முகவரிக்கு இது பண்ண சொல்லி மணியாடுற சொல்லிலாம் பணம் போடுவாங்க. இந்த மாதிரி இப்போ பயிற்சி முகாமுக்கு அறிவிச்சிருக்கிறாங்க. எல்லா கட்சியினருக்குமா இல்லைன்னா வேட்பாளர்களுக்கு பயிற்சி முகாம். அதாவது எல்லா கட்சியினருக்கும் அல்லது கட்சியினுடைய பூத் ஏஜென்ட்டுக்கு செய்யறத மற்ற அரசியல் கட்சிகள் செய்வாங்க. திமுக அதிமுக செஞ்சுட்டே நான் ஏன் செய்யணும் அப்படி சொல்லுவாப்புல. ஆனால் அவங்க சொன்ன திட்டத்தை தான் இவர் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணி கொடுப்பாப்புல. 1000 2000 2 பேர் 2000 கொடுப்போம்னா இவர் 2500 6 சிலிண்டர் கொடுக்குறேன்னு எடப்பாடி பழனிசாமி இதுக்கு முன்னாடியே சொல்லிட்டாப்புல. 2024 அவர் சொன்னாரா 21 சொன்னாரான்னு தெரியல. அதை தான் இவர் அன்னபூரணி சூப்பர் 6ன்னு பேரை மட்டும் மாற்றி வேற பாத்திரத்தில் அதே இதை ஃபில் பண்ணி கொடுத்துட்டாப்புல. இந்த மாதிரிலாம் ஓடிட்டு இருக்கும்போது ஒரே ஒரு முறை அவர் அட்டெம்ப்ட் ட்ரை பண்ணாங்க. கோயம்புத்தூரில் பூத் ஏஜென்ட்டுகளுக்கு பயிற்சி கொடுக்கணும்னு நடத்தினாங்க. இவங்க வர்றதுக்கு லேட் ஆயிடுச்சு. அந்த இடத்துக்கு தான் போய் ஏர்போர்ட்லேயே இவங்க பெரிய கூட்டமாகி அந்த தள்ளிட்டு போகிற ட்ராலிகளெல்லாம் உடச்சி இது பண்ணிட்டாங்கன்னு அவங்க மேலே வழக்கெல்லாம் பதிவு பண்ணிச்சு ஏர்போர்ட் அத்தாரிட்டி மூலயமா. அதுக்கெல்லாம் நட்டையிட வாங்கணும்னுட்டு அதவே ஒரு குழப்பமாச்சு. பொது இடத்துல கூடுறாங்கன்னா பொது சொத்தை சேதப்படுத்தினா இமீடியட்டாக பிடிச்சி
வாங்கணும், அவங்ககிட்ட ஒரு டெபாசிட் வாங்கணுங்கிறதெல்லாம் அப்பயே ஒரு நெருக்கடி வச்சு இவர் போறாருன்னுட்டு கதவை வேற முதல்ல உள்ள போனா கூட்டமாயிரும் நெருக்கி வச்சிருந்தாங்க. கதவை அவர் வராருன்ட்டு திறக்க சொன்ன வேகத்துக்கு திறந்துட்டு எல்லாம் உளுந்து அடிச்சு ஓடி அந்த கேட்டை, அது ஒரு காலேஜில் இடம் வாங்கி வச்சிருந்தாங்க கிரவுண்டில் நடத்துறதுக்கு. அந்த காலேஜ் கேட்டுக்கிட்டெல்லாம் பிடிச்சி தொங்கி உலுக்கி பெரிய சிக்கலாகி போய் அவரும் அங்கே போய் பொதுவாக பேசிவிட்டு ஒரு பூத் ஏஜென்ட்டுக்கான ட்ரைனிங், பூத் ஏஜென்ட்னா என்ன, பூத்துனா என்ன, உங்கள் பணிகள் என்ன, இது எதையுமே அவர் பேசலை. அவராக பொதுவாக அரசியல் கருத்துக்கள் திமுக இப்படி போச்சு வந்துச்சுன்னு நான் சொல்கிறது இது ஏறத்தாழ ஒரு 8-10 மாதத்துக்கு முன்னாடி இந்த கரூர் சம்பவம். அதுக்கெல்லாம் முதல்ல இவர் பயிற்சி எடுக்கணும். பூத்னா என்ன, பூத் ஏஜென்ட்னா யாரு, பூத் ஏஜென்ட்டுக்கு என்ன பணி இருக்கும், வாக்காளர் பட்டியல்னா என்ன, இதெல்லாம் பார்க்கணும். அவர் வச்சுக்கிட்டா வஞ்சனை பண்ணுறாரு, தெரிஞ்சா பேச போகிறாரு. அந்த சூழலில் இந்த நெருக்கடியில் இருந்தோம். இப்போ பூத் ஏஜென்ட்டுக்கெல்லாம் ட்ரைனிங் கொடுத்தா அதை அவங்களா பண்ணிப்பாங்க. என்ன பூத்துன்னு அவனே கண்டுபிடிக்கிட்டோம், பாக என்னென்ன என்ன, அதில் முகவர் எத்தனை பேர் விடுவாங்க, எவ்வளோ பேர் நீங்கள் மாற்றுறதுக்கு ரெடி பண்ணி வைக்கணும், இந்த சிக்கல் எல்லாம் இருக்குது. நீங்கள் பாட்டுக்கு பூத்துக்குள்ளே வர்றவன்ட்ட எடுத்து விசில் சின்னத்துக்கு ஓட்ட போட்டு இப்படி கையாலெல்லாம் காட்டினா பிடிச்சி உள்ளே தூக்கிட்டு போயிடுவாங்க. இந்த நெருக்கடிலாம் இருக்குது. பிரச்சாரம் எப்படி பண்ணணும், டோர் டு டோர்னா என்ன, எவ்வளோ பேர் கிளம்பி போகணும், இப்போ ஒரு தொகுதினா சட்டமன்ற தொகுதி நீங்கள் எப்படி கவர் பண்ணணும், எத்தனை கிராமம் இருக்குது, எத்தனை இடம் இருக்குது, நீங்கள் பொதுக்கூட்டங்களை தாண்டி வீடு வீடாக போகிறது யார் யார் செய்யணும், வேட்பாளரால் இதுக்கப்புறம் இருக்கிற குறுகிய காலத்துக்குள்ளே எல்லா கிராமங்கள் ஊர்களுக்கும் போயிட முடியுமா, இதற்கான திட்டம் இவ்வளவும் இருக்குது. இது எல்லாம் பிரச்சனை இல்லை. அவங்க என்ன யோசிக்கிறாங்க, உடனடியாக கிளம்பி எல்லாரும் பனையூர் வந்துடுங்க. இன்னைக்கு எதுக்குங்க அப்படின்னா பனையாமே அவசரமாக தான் நடக்கு. தாவைக்கால காலையில் சொல்கிறாங்க, மத்தியானம் கிளம்பி வந்துருங்கன்னு சொல்லி உடனே டக்குன்னு வராங்க, எல்லா விஷயங்களும் நடக்கும். எல்லாம் ஃபாஸ்ட் ஃபுட்டு தான். நீங்கள் இருக்கிறதெல்லாம் யார், எல்லாம் வைப்பு பண்ணக்கூடிய நண்பா நண்பிஸ், அவங்களுக்கு வயசே 2K கிட்ஸ் இல்லை, ஜென்சி இல்லை அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் நீங்கள் வேட்பாளராக பிடிச்சவங்கள எத்தனை பேர் ஜென்சிங்கிற கேள்வி இருக்கு இல்லையா, யார் செங்கோட்டையனோ ஜேசிடி பிரபாகரும் இல்லை ராஜ்மோகனோ இல்லை ஆதவர்ஜனாவோ ஜென்சியா, இல்லை அதுக்கான நேரம் கொடுக்கணும். ஆக மொத்தம் நீங்கள் கிளம்பி நீங்கள் வந்துடணும்னு நேற்றே சொல்லியாச்சு. எதுக்குன்னா எல்லாருக்கும் அந்த கேம்ப், நம்ம தையல் கேம்ப் சொன்னோம்ல, அந்த மாதிரி சொல்லித்தரோம். எதுக்குங்க, வேட்பு மனுவை தயார் செய்வது எப்படி, வேட்பு மனுவை தாக்கல் செய்வது எப்படி, இதை சொல்லிக் கொடுக்கறதுக்கு ட்ரைனிங் கோர்ஸுக்கு தான் அவங்க எல்லாரையும் வர சொல்கிறோம். நீங்கள் பள்ளி கல்லூரியில் புதுசாக சேர்றீங்கன்னா பாடம் எடுக்காமல் ஒரு வாரம் கிராஷ் கோர்ஸ்னு ஒன்று நடத்துவாங்க. அந்த கிராஷ் கோர்ஸுங்கிறதில் எப்படி நீங்கள் கல்லூரிக்குள்ளே இருக்கணும், போனோம், காலேஜ் சுற்றி காட்டுறோன்னு ஒரு டூர் எல்லாம் போட்டு காலேஜுக்குள்ளே இதுதான் கேன்டீன், இங்கே சாப்பிட்ணும், இதுதான் ஹாஸ்டல் ஐட்னா உள்ளே போய் அங்கே தான் தங்கணும், இதுதான் லைப்ரரின்னு கூட்டு சுற்றி காட்டுவாங்க. இது வந்து லேபு, இது வந்து பார்த்திங்கன்னா மெக்கானிக்கல் லேபு, இது வந்து எலக்ட்ரிக்கல் லேபுன்னு அப்படியே போய் சுற்றி காட்டிட்டு கூட்டு வந்து ஒரு இது பண்ணுவாங்க. இதை ஒரு நாள் ப்ரோக்ராமாக வேறு போடுவாங்க. அது போக உங்களுக்கு இங்கிலீஷ் கிராமர் இதெல்லாம் நாங்கள் சொல்லித்தரோம். பாடம் படிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் எப்படி நடந்துக்கணும், உங்களுக்கான மன எழுச்சி, உளவியல் சார்ந்த விஷயங்களுக்கு எப்படி தயார்படுத்துறது, சிக்கல்களில் பிரச்சனைகள் எப்படி கையாளு, இதெல்லாம் பாடம் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு வாரம் ஒரு பெரிய அளவுக்கு அமௌண்ட்டை வாங்கிட்டு அதுக்கும் காலேஜில் பணம் வாங்கிட்டு வந்து சொல்லி தருவாங்க. வெளியிலேருந்து ஆட்களை கூப்பிட்டு வந்து மாணவருடைய இந்த சாஃப்ட் ஸ்கில்ஸை நாங்கள் மேம்படுத்தணும். அந்த மாதிரி எலெக்ஷனுக்கு வீடு வீடாக போகணும், பிரச்சாரம் பண்ணணும், ஓட்டு கேட்கணும், அதெல்லாம் அப்புறம் வேட்புமனு தாக்கலாகி ஏற்றுக்கினாதான் அந்த பிரச்சாரமே போகணும். அதனால் முதல்ல இதை பார்ப்போம், அப்புறம் அதை பார்ப்போன்னுட்டு கிராஷ் கோர்ஸ்க்கு தான் உள்ளே கூப்பிட்டுருக்காங்க. உள்ளே கூப்பிட்டு இன்னைக்கு இருக்குங்கிறாங்க. அது இருக்காங்கிறது இன்றைக்கி வந்த பிறகு தான் தெரியும். ஏன்னா திடீர்னு 200 வேட்பாளர்கள்லாம் அவங்க ஆளுக்கு 10 பேர் காரில் கூப்பிட்டு வந்தால் பெருங்கூட்டமாயிரும். கட்சி ஆஃபீஸ்குள்ளெல்லாம் தடியடி பண்ண முடியாது. அவங்க பவுன்சர்களுக்கு அது பழக்கமும் இல்லை. மாடல் பேப்பரெல்லாம் கொடுத்து அதில் பிரிண்ட் பண்ணி அதில் எப்படி நிரப்பணும்னு சொல்லி நிரப்பி பயிற்சி கொடுத்து அதில் பாஸ் பண்ணி அப்புறமா இவங்க வந்து தாக்கல் பண்ணுவாங்க. நீங்கள் என்ன சார் ஏதோ முதியோர் கல்வியில் சொல்கிற மாதிரி சொல்கிறீங்க, கையை பிடிச்சி இது ஒன்றும் அது அப்படி இல்லை. அது நம்ம இதுக்காக சொல்கிறோம், பட் இது ரொம்ப சீரியஸான விஷயந்தான். அது என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும், நீங்கள் அஃபிடவிட்டில் ஒரு தவறு, ஏன்னா உங்கள் அஃபிடவிட்டை அதில் ஏதாவது தப்பு இருந்ததுன்னு எல்லா எதிர்கட்சிக்காரனும் கண்கொத்தி பாம்பாக பார்ப்பான். சில தப்புகள் பண்ண பிறகு தெரிஞ்சுன்னா நீங்கள் இன்னொன்று ரெடி பண்ணி ரெடியாக வச்சுருக்கணும். 2-3 நீங்கள் கொண்டு போய் தாக்கல் பண்ணலாம். அதில் அந்த தவறுகளை திருத்தி இது லாஸ்ட் டேட்டுக்குள்ளே பண்ணணும். நீங்கள் பாண்டிச்சேரி மாதிரி கடைசி நாளுக்கு முன்னாடி நாள் கொண்டு போய் போட்டிருக்கீங்கன்னா தப்பை திருத்துறதுக்கு நேரம் இருக்காது, நாள் முடிஞ்சு போயிடும். ஏன்னா வேட்புமனு பரிசீலனைங்கிற நாள் வரும்போது அந்த தப்பெல்லாம் சொல்லுவாங்க, போடுற அன்னைக்கே சொல்ல மாட்டாங்க. ஏன்னா போடுற அன்னைக்கு சொல்லி அவன் மாற்றிட்டான்னா அவன் வேட்புமனு ஏற்றுட்டா ஒரு ஆள் போட்டிக்கு வந்துடுவான். அதில் எதிர்கட்சிக்காரங்க அதை கண்கொத்தி பாம்பாக பார்ப்பாங்களே தவிர காத்திருப்பகையே அப்படிங்கிற மாதிரி காத்திருப்பாங்க. இதுல வந்து தவைக்கா கட்சியில உள்ளவங்களே கடவுளே எப்படியாவது என்னுடைய மனு வந்து ரிஜெக்ட் ஆயிரணும்
அப்படின்னு எத்தனை பேர் போட போகிறாங்கன்னு நமக்கு தெரியல. விஜய் அவர்களுக்கு அவங்க தான் அவருக்கு இன்னைக்கு கடவுளாகவும் எல்லாவுமா இருக்காரு. அவருக்கே கூட எப்படியும் கோவிலில் கட்டுற நிலைமை கூட அவங்க இருக்கலாம். இங்கே செலவு பண்ணுறதுக்கு தளபதியினுடைய பேரை சொல்லி நம்ம அன்னதானம் போட்டுட்டு போயிருந்தாங்க நிலைமைக்கு கூட இருக்கலாம். இதில் என்னன்னா, இது முதற்கட்டம். எம்எல்ஏ சீட் நான் வாங்கி கொடுத்துட்றேன்னு, இப்போ எம்எல்ஏ சீட் வாங்கி கொடுக்குறேன்னு பணம் வாங்கியதாக குற்றம் சாட்டு வைக்கப்படுகிறது. வாங்கின பணத்தை ஒரு வேளை வேட்புமனு நிராகரிச்சு நிற்க முடியலன்னா திரும்ப கொடுப்பாங்களே, அதெல்லாம் எப்படி? அது முதல்ல வாயில போட்டது தான், திரும்ப நீங்கள் எடுக்க முடியாதுங்கிற அந்த சூழல் இருக்காது. எந்த கட்சியிலையும் கிடையாது. நீங்கள் வாங்கி தரேன்னு சொல்லி யாரோ சீட்டு வாங்கி தரேன்னு ஏமாற்றி சாப்பிட்டு சீட்டிங் பண்ணது அது வேற. இங்கே கட்சியினுடைய பொதுச் செயலாளர் மேலே இந்த குற்றச்சாட்டு வருது. ஏன்னா நேற்றைக்கு பாண்டிச்சேரியில் அவ்வளோ பேர் வந்திருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னு சொன்னா தாவேக்கா கட்சியில என்னதெல்லாம் வருது பாருங்க. விஜயை பார்க்க போறதுல ஊழல் நடக்கு, அந்த இது ஸ்கேன் பண்ணி போறதுல QR கோடு இது நடக்கு, மாவட்ட செயலாளர்களாக தேர்ந்தெடுக்கிறதுக்கு லட்சக்கணக்கில் காசு வாங்குறதாக சொல்கிறாங்க. இப்படி எல்லாம் பரவலாக நடந்துட்டுருக்கு. இப்போ வேட்பாளராக நிற்கிறதுக்கும் நீங்கள் 3 கோடி ரூபா கொடுங்க, 5 கோடி ரூபா கொடுங்கன்னு கேட்குறதுங்கிறது எந்த மாதிரியான இது? இவங்க ஊழலை ஒழித்து புதிய சகாப்தத்தை படைக்கிறது இப்படித்தானா? இதில் இப்போ எனக்கு என்ன சந்தேகம்னா, 5 கோடி ரூபா கொடுத்தா ஜெயிக்கிற கட்சினா கொடுக்கலாம். அதிமுகனால கொஞ்சம் வேலை பார்ப்பாங்க, இல்லை ஜெயிக்க வாய்ப்பு இருக்குன்னா புரியுது. புதிய கட்சிக்கு 5 கோடினா அவங்க இன்னும் நம்பிக்கையில் இருக்காங்க. இந்த இதுவே நமக்கு உள்ளபடியே அவங்க கிரவுண்ட் அப்படி தான் புரிஞ்சு வச்சுருக்குறாங்க. ஏன்னா நீங்கள் செலவு செய்கிறதுங்கிறது இன்றைக்கி ஏழைகளுக்காக அல்லது நீங்கள் நலன் சார்ந்து யோசிக்கிறவர்கள், பொதுமக்கள் நலன் சார்ந்துங்கிறவங்களுக்கான கிரவுண்டாக அரசியல் இல்லை நமக்கு. அதில் அது வேதனையான உண்மையாக இருந்தாலும் அது நிஜமாக இருக்குது. அப்போ இதில் நீங்கள் திமுக அதிமுகவை எதிர்த்து நிற்பதற்கு பணம்ங்கிறது ஏற்பாடு பண்ணுறதை தாண்டி திட்டம் உங்ககிட்ட என்ன இருக்குது? பணமும் தேவை, பிரதானமாக செலவு பண்ணணும். அதில் நீங்களே சொல்கிற மாதிரி பழைய பூஸ்ட் கொடுத்தது மாடல் கோட் வர்றதுக்கு முன்னாடி பூஸ்ட்டில் ஒட்டி கொடுத்தோம். அருண்ராஜ் அதை எடுத்து புதுசாக வந்த மாதிரி போட்டுக்கிட்டு இருக்காங்க. திமுக அண்டா குண்டா பாத்திரமே கொடுக்குது, இதை எடுக்கல அப்படின்னா இப்போ வரைக்கும் இது குறித்து தேர்தல் ஆணையம் ஒரு சார்புத்தன்மையோடு செயல்படுகிறது. திமுக காரங்கள்ட்ட பிடிக்கலன்னு விஜய் வாய் திறந்தார். அவர் வாய் திறந்தால் நேஷனல் நியூஸ் ஆகும். இந்த விஷயங்கள் எல்லாம் முறைப்படுத்தி ஒரு வீடியோ விடுங்க. ஆமாம், பிரச்சனை பண்ணுங்க. நீங்கள் கணேஷ்குமார் சார், உங்களுக்கு ஏதாவது இதாக இருந்தால் என் வேட்பாளர்களை தொடாதீங்க, என்கிட்ட வாங்க. நான் ஒன்று பனையூரில் இருப்பேன், இல்லை ஏதாவது ஃபங்க்ஷனில் இருப்பேன். நேராக வந்தீங்கன்னா பனையூர் இல்லை பட்டினப்பாக்கம் இல்லை ஏதாவது ஃபங்க்ஷனில் இருப்பேன். இல்லை ஃபங்க்ஷன், எந்த ஃபங்க்ஷன் சொல்கிறீங்க? மும்பைக்கு இப்போ தானே போயிட்டு வந்தாரு. அதுக்கு முன்னாடி இங்கே கல்பாத்தி அவங்க ஃபீட்டு ஃபங்க்ஷனுக்கு போனார். இல்லை, ஏற்கனவே சொல்லிட்டு இருக்கிறது இவங்க அதிமுக, பாஜக, திமுக இந்த 3 கட்சியும் சேர்ந்து தளபதியை எதிர்த்துட்டு இருக்கிறாங்க. அதில் தேர்தல் ஆணையம் இதை விஜய் சொல்லலையே. இப்போ நான் வேற ஒரு உதாரணம் சொல்கிறேன். ஏறத்தாழ இப்போ கரூரில் குற்றச்சாட்டு அதிமுகவினுடைய முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் வைக்கிறார், MR விஜயபாஸ்கர். இங்கே பட்டி மாதிரி ஃபார்முலா போட்டு பந்தலில் கொண்டு போய் மக்களை காலையில் பணம் கொடுத்து கொண்டு போய் அடைச்சி வைக்கிறார் செந்தில் பாலாஜின்னு குற்றம் சாட்டுறாரு. 40-42 இடங்களில் அதனுடைய ஃபோட்டோ ஆதாரங்களோட எடுத்து கொண்டு போய் ஸ்பாட்டில் இருந்து எடுத்த ஃபோட்டோக்களை கொண்டு போய் கலெக்டர்கிட்ட கொடுத்து, அங்கே யார் தேர்தல் ஆணையம் சார்பில் பறக்கும்படை அதிகாரிகள் தலைமையோ அவங்க கிட்ட கொடுத்து கம்ப்ளைண்ட் பண்ணுறாரு. பொது வழியில் மீடியாவை கொண்டு வர்றாரு. இதை உங்கள் தலைவர்கள் இல்லை உங்கள் தரப்பில் எத்தனை பேர் செஞ்சீங்கிற கேள்வி இருக்குல்ல, அம்பலப்படுத்துங்கிறான். அவங்க தப்பு பண்ணுறாங்க, தவறான இதை கைப்பற்றுறாங்கன்னா அதை மக்கள்கிட்ட கொண்டு போய் அதில் அரசியல் பண்ணுறது தானே உங்களுக்கு வேலையே. உங்கள் தலைவர் இது குறித்து இப்போ மாடல் கோட் வந்த பிறகு சொன்னார் இல்லை, காந்தி மாதிரி தெருவா நடக்கணும்னு ஆசைப்பட்டாருன்னு அதை வர சொன்னார். 8 நாள் ஆச்சு தேர்தல் அறிவிப்பு எங்கே நடந்தீங்க தெருவா? மும்பையில். அதாவது நீங்கள் பர்சனல் விஷயத்துக்கு மும்பை போறீங்க, அது கூட பொதுமக்களோட ஃப்ளைட்டில் போனால் சென்னை ஏர்போர்ட்டுக்கு பொதுமக்கள் இருக்கிற இடத்துக்கு 1500 பேர் இருப்பான், கை காட்டலாம், கிட்ட ஓட்டு கேட்கலாம், 4 பேர் செல்ஃபி எடுப்பான். அதுவும் ஒரு கேம்பெயின். மக்களோட இணக்கமா இருக்கார், மக்களே அண்டக்கூடாது. உச்சத்துல இருந்தவர் எப்படி தரையில நடந்து போறாரு பாருங்க. வடிவேலு சொல்றாருல்ல, அவர் காலால சொந்தமா அவர் ஷூவை போட்டு அவர் காலை எடுத்து வச்சு எப்படி நடக்கிறாரு பாருங்க. வடிவேலு சொல்றாருல்ல, டேய் எது நடந்தாலும் சரி க்ரௌட் அண்ட விடாது, அது எனக்கு ஆகாதும் பாருல்ல. அந்த மாதிரி எதுவும் அந்த பிஹேவியரே நம்மளால் புரிஞ்சிக்க முடியாத ஒரு சூழலாக இருக்குது. ஏதோ ஒரு வகையில் கற்றுக் கொடுத்து அவங்கள செய்கிறத தாண்டி உங்களை நம்பி வருகிற இளைஞர்களின் எதிர்காலத்தை பாழ்படுத்தி விடாதீர்கள். நீங்கள் சீரியஸான பாலிட்டிஷியனாக இல்லாமல் இருக்கலாம், அவருடைய இளமை காலம் தொலைஞ்சுது அப்படின்னா நீங்கள் 30 வயசு 35 வயசு அதை கடந்துருச்சுன்னா அதுக்கு பிறகு அவங்க எந்த தொழிலும் புதுசாக
தெரிஞ்சுக்க முடியாது. இன்னொன்று வந்து இளைஞர்கள் வந்து ரொம்ப தீவிரமாக நம்புகிறாங்க. விஜய் தான் ஒரு மாற்றத்தை வந்து கொண்டு வருவார் அப்படிங்கிறத வந்து நம்புகிறாங்க. இந்த வகையில் அவர் அரசியல் வேலைகளை வந்து தீவிரப்படுத்தணும், களத்தில் இறங்கி வேலை செய்யணும், வேட்பாளர்களுக்கு கூட வந்து போகணும், ஒவ்வொரு ஏரியாவாக போய் ஒரு நம்பிக்கை உருவாக்கணும்ல. நீங்கள் இருக்கிற மாவட்டத்துக்கு போவீங்களான்னு தெரியல. 38 மாவட்டத்துக்கு நீங்கள் தனி விமானத்தில் தான் போவீங்கன்னா தனி விமானம் எல்லா ஊர்லேயும் இறக்க முடியாது. ஏர்போர்ட் இருக்கிற இடத்துல நிப்பாட்டும். அதை தாண்டி ஏர்போர்ட் இல்லாத மாவட்டங்கள் தமிழ்நாட்டில் எவ்வளோ இருக்குது? இப்போ அதெல்லாம் சிக்கலுக்குரியது. ஹெலிபேட் அமைக்கணும், அதெல்லாம் ஹெலிபேடுக்கான செலவுகள் அதெல்லாம் உங்கள் பேரில் எழுதுவாங்க. தனி விமானம்னா அந்த செலவினங்கள் அதில் கூட போகுது. எலெக்ஷன் கமிஷன் கண்கொத்தி பாம்பா பார்த்து இப்போ 12 இட்லிக்கு 40 ரூபா கணக்கு எழுதுறோன்னு அவன் இவ்வளோ தான் செலவு பண்ணணும்னு அவன் கணக்கு வச்சுட்டு இருக்கான். வேட்பாளர் கூட பின்னாடி இவ்வளோ கார் போனால் இவ்வளோ பெட்ரோல் செலவுன்னு அவன் செலவு எழுதுவான். அதை தாண்டி பண்ணிங்கன்னா உங்கள் மேலே அவங்க நடவடிக்கை எடுக்கலாங்கிற மாதிரியான விஷயங்கள் இருக்குது. அளவுக்கு அதிகமாக செலவு பண்ணாங்கிறதெல்லாம் பதிவு பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் இருக்கக்கூடிய சூழல் இருக்கும்போது ஒரு தெளிவுக்கு வந்தால் சரி. இல்லைனா அப்புறம் அவங்கள நம்பி இருக்கிறவர்களுடைய அத்தனை பேரினுடைய தேர்தலுக்கு பிறகு அவங்க ரொம்ப வருத்தப்படுவாங்கிற ஒரு சூழல் தான் இருக்குது. போருக்கு தயாராகிறீங்க அப்படின்னா போருக்குரிய முறையோடு போருக்குரிய முன்னேற்பாடு நடவடிக்கைகளோடு வியூகங்களை வகுத்துக் கொள்வது என்பது உங்களுக்கு தேவையானது, தவிர்க்க இயலாதது. பார்ப்போம் என்ன பண்ணுறாருன்னு. ஆமாம், மற்ற கட்சியினர் எல்லாம் ஆயுதங்களோட கிளம்பிட்டாங்க களத்துக்கு வேலைக்கு. இவர் வந்து ஓய்வு எடுத்துட்டு இருக்கிறார். சீமான் அன்னைக்கு தமிழ்நாடு தழுவிய பிரச்சாரத்தை தொடங்குறாரு. இன்னைக்கு ராணிப்பேட்டை போகிறாரு. காலையில் கோட்டூர்புரத்தில் கோவிலுக்கு போயிட்டு திருத்தணி போய் அங்கே இருந்ததுக்கப்புறம் பிரச்சாரம் ஆரம்பிக்கிறாரு நினைக்கிறேன். அவர் ஆரம்பிச்சு போயிட்டாப்புல. எதிர்கட்சி சில மற்றவர்களும் விழாக்களில் போயிட்டுருக்காங்க, கலந்துகிட்டு இருக்கிறாங்க. ஆல்ரெடி இப்போ 180 தொகுதி 190 தொகுதி சுற்றி வந்துட்டார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். அரசு விழாவாக ஸ்டாலின் நிறைய நடத்தினார். அடுத்த மாநாட்டுகள் அந்த பேட்டர்னுக்கு போயிடும். அப்போ இன்னமும் தொடங்காமல் இருக்கிற சசிகலாம தொடங்கிடுவாங்க. அவங்க உங்களோட ஷார்ப்பு. ராமதாஸ் ஐயா தொடங்கிடுவார். எல்லாம் போகிறாங்க. அன்புமணி போயிட்டு இருக்காப்புல. அப்போ அந்த இடம்ங்கிறது கவனிச்சா அவங்களுக்கு நல்லது. இல்லைனா பார்ப்போம்.